முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணையின் போது அனைத்து உண்மைகளையும் கூற தயாராக இருக்கிறேன் என்று அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் ரெட்டி கூறியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அங்கு தொடர்ந்து 75 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீர் மாரடைப்பு காரணமாக டிசம்பர் 5ஆம் தேதி காலமானார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள், அவரது மரணம், அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அப்பல்லோ மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஜெயலலிதா நன்றாக இருக்கிறார், சாப்பிடுகிறார், நடைபயிற்சி மேற்கொள்கிறார் என பல அறிக்கைகள் மருத்துவமனை சார்பாக வெளியிடப்பட்டன. ஆனால் திடீரென ஜெயலலிதா மரணம் அடைந்தது மக்களை அதிர்ச்சி அடைய செய்தது. அவரின் மரணம் தொடர்பாக உண்மை நிலையை தெரிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் டாக்டர் பிரதாப் ரெட்டி செய்தியாளர்களிடம் பேசும்போது, ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக அனைத்து விவரங்களையும் விசாரணையின் போது கூற தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பான விசாரணையில் அப்பல்லோ மருத்துவமனை திறந்த புத்தகமாக இருக்கும் என்றும், ஜெயலலிதா மரணம் தொடர்பான எந்த விசாரணைக்கும் தயாராக இருப்பதாகவும் கூறினார். மேலும் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு தான் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணம் என்று கூறிய பிரதாப் ரெட்டி, ஜெயலலிதாவின் கால்கள் எடுக்கப்பட்டதாக கூறுவதை மறுத்தார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.